ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம நேத்தி வந்த இந்து எடிட்டோரியல் வந்து ஒரு 10 சூப்பரான வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். பட் இன்னி நாள்ல இருந்து ஒரு சின்ன சேஞ்ச், நம்மளோட வீடியோவில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ஒரு ஃப்ரேசல் வேர்ப் லேர்ன் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் ஒரு இடியமும் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ மீதி இருக்க 8 வந்து இந்து வெக்காப்ஸ்ல இருந்து நாங்கள் வேர்ட்ஸ் எடுத்து அதை வந்து எப்பயும் போல பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் வித் ஒன் எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்போம். சரியா? ஸோ இதை வந்து எங்களுக்கு சஜஷன் கொடுத்த அந்த மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா? 2-3 மாணவர்கள் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸ் படி நாங்கள் அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். சரி, எங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பிளான் பண்ணிவிட்டு இன்னிலேருந்து அதை ஆட் பண்ணுறோம். சரியா? ஸோ நேற்று வந்து இந்த எடிட்டோரியல் வெக்காப்ஸ் ப்ளஸ் ஒரு ஃப்ரேசல் வேர்ப் அண்ட் ஒரு இடியம் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போறீங்க. இது கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க மறக்காம. ஓகேவா? ஸோ என்னோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் இன்னைக்கு வந்து இன்னும் வாய்ஸ் சரியாகலை. ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனி நாளோட முதல் வார்த்தை என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராடிட். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா டிப்போர்ட். ஒருத்தவங்கள நாடு கடத்துறோம்ல, அதை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு, கரெக்டில். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டில இருந்து ஒருத்தவங்களை காப்பாற்றி கொண்டு வருவாங்க. அதே தான். பட் இதில் நம்ம அவங்கள வேற நாட்டுக்கு கடத்துறோம். சரியா? அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இமேஜில் பார்த்தாலும் ஒரு போலீஸ்கார் வந்து அவங்கள பிடிக்கிறதுக்கு நாடு கடத்துறதுக்காக துரத்துறாரு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். த சஸ்பெக்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடிட்டட் டு ஃபேஸ் ட்ரையல் இன் அனதர் கண்ட்ரி. ஸோ ஏதோ வேற ஒரு நாட்டில் வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகணும், அந்த இடத்துல ட்ரையல் அட்டன் பண்ணுறதுக்காக அவங்கள நாடு கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அன்ஆம்பிகஸ். ஸோ அன்ஆம்பிகஸ் அப்படின்றது அன்மிஸ்டேக்கபிள். தமிழ் மீனிங் பாருங்களேன், நேரடி பொருள் கொண்டுள்ள அப்படின்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம டைரக்டாக மிஸ்டேக் இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அன்ஆம்பிகஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர் கிளியர் அண்ட் அன்ஆம்பிகஸ் லீவிங் நோ ரூம் ஃபார் கன்ஃபியூஷன். ஓகேவா? ஸோ அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளியராக இருந்தது, ஸோ தப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் அந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா? ஆன்டனிம் வந்து அன்கிளியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டனிம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா எஸ்பினர்ஜ் அப்படின்றதான் நெக்ஸ்ட் வேர்டு. ஸோ எஸ்பினர்ஜ் அப்படின்றது ஸ்பையிங். ஒருத்தவங்களை வந்து எப்படி சொல்றது, ஒருத்தவங்களை வந்து நம்ம ஸ்பை பண்றோம்ல, அதை தான் நம்ம வந்து எஸ்பினோஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டனிம் வந்து ஆனஸ்டி. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. The spy was arrested for espionage after attempting to steal classified information. ஸோ ஸ்பை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்பை வந்து ஒரு பர்சனை சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நவுன் அது. ஆனால் எஸ்பினோஜ் அப்படின்றது அவர் ஏதோ ஒரு இடத்துல வேவ் பார்த்துருக்காரு. ஓகேவா? அதனால அவரை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ண வேவ் பார்த்துருக்காரு, அதனால அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அலைகெட்லி. ஓகேவா? ஸோ அலைகெட்லி அப்படின்றது ரிப்போர்ட்டட்லி. ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்படி சொல்லுவாங்க, இப்படி அதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுதான் நம்ம வந்து ரிப்போர்ட்டர்லி. ஸோ ரிப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தமிழ் மீனிங் பாருங்க, கூறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி சொல்ல போகிறோம், ஒரு விஷயத்த நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா வந்து ஒரு விஷயத்த மற்றவங்க புரிகிற மாதிரி நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து அலைகெல்லி அப்படின்னு சொல்லலாம். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஹி அலைகெல்லி ஸ்டோல் தி டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஆஃபீஸ்லேருந்து டாக்குமெண்ட்டை எடுத்ததா, ஸோ திருடனதா கூறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த வார்த்தை. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சலுப்ரியஸ். ஓகேவா? ஸோ சலுப்ரியஸ் அப்படின்றது ஹெல்த்தியாக இருக்கிறது. ஓகேவா? ஹெல்த்தியாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து சலுப்ரியஸ் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் வந்து அட்ஜெக்டிவ். ஏன் சார் தமிழ் மீனிங் வந்து சுவையான அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். த மவுண்டெயின் ப்ரொவைடட் செலிபிரியஸ் என்வரான்மெண்ட் ஃபார் ஹைக்கர்ஸ் டு என்ஜாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மவுண்டெயினோட ஏர் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அருமையான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த்தி அப்படின்றது இங்கே வந்து நம்ம உடம்போட ஹெல்த்தியை பற்றி பேசலை. ஸோ அந்த நம்ம இருக்கிற இடத்த, நம்மளோட என்விரான்மெண்ட்டை பற்றி பேசுவோம்ல, ஸோ அந்த ஹெல்த்தியை பற்றி பேசுது. ஸோ சுவையான மாலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க தமிழில். ஸோ ஏன் தமிழில் சுவை அப்படின்னு வருது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பை
bifurcated அப்படின்றது டிவைட் பண்றது. ஒரு விஷயத்தை ரெண்டா டிவைட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் வந்து வேர்ப்ல வரும், தமிழ் மீனிங் வந்து பிளவுபட்டது. எக்ஸாம்பிள் பாருங்க, the road bifurcated into two paths leading travelers in different direction. ஓகே, ரோடு வந்து ரெண்டு பாத்தா பிரிஞ்சு போச்சு. இதனால என்ன ஆகுது, டிராவலர்ஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போக வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்ரோகேட்டட். ஸோ அப்ரோகேட்டட் அப்படின்றது ரிவோக், ரத்து செய்யப்படுதலை தான் நம்ம அப்ரோகேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆன்டனிம் வந்து இன்ஸ்டியூட். ஓகே, இன்ஸ்டியூட் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, த ட்ரீட்டி வாஸ் அப்ரோகேட்டட் நலிஃபைங் இட்ஸ் ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ ட்ரீட்டி வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ட்ரீட்டியை ரிவோக் பண்ணிட்டாங்க, ட்ரீட்டியை ரத்து செஞ்சுட்டாங்க. அதனால டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அலினேஷன். ஸோ அலினேஷன் அப்படின்றது செப்பரேஷன். ஒருத்தவங்கள இருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து பிரிக்கிறது தான் நம்ம வந்து அலினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாசிட்டிவ் வந்து நவுன், ஆன்டனிம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், தமிழ் மீனிங் வந்து அந்நியப்படுத்துதல். எக்ஸாம்பிள் பாருங்க, இஸ் கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் லெட் டு அ சென்ஸ் ஆஃப் அலினேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இமேஜை பார்த்தாலும் அதுதான், ஒரு 5 பேர் ஒன்றா இருந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு கிரிட்டிசிசம், அவரோட கிரிட்டிசிசம் கான்ஸ்டன்ட் தொடர்ச்சியான கிரிட்டிசிசம்னால அவரை வந்து அந்த குடும்பத்துல இருந்து தள்ளி வைக்கிறாங்க, ஸோ பிளவுபடுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்னி நாளோட இடியம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ன பிக்கல். ஓகேவா? ஸோ இன்ன பிக்கல் அப்படின்றது நம்ம வந்து தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் ஊறுகாயில இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும். பட் இந்த பிக்கல் மீன்ஸ் என்ன, டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நம்ம வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில இருப்போம், சரியா? இப்போ இப்போ வந்து நம்ம வந்து காலேஜ் முடிச்சிருப்போம், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு கூட போகாம நம்ம எக்ஸாம் படிச்சுட்டு இருப்போம். ஸோ வி ஆர் in a pickle situation. ஓகேவா? எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தலாம். when she missed the last bus home she found herself in a pickle with no way to get back. ஓகேவா? ஸோ அவர் அந்த பெண் வந்து கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க, அதனால அவங்க டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நான் சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிகாஸ் நான் உங்களை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ படிக்கிற மாணவர்களை வச்சு, ஆஸ்பிரண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்மெல் அ ரேட். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டார்ட் டு சஸ்பெக்ட் ட்ரிக்கரி ஆர் டிசப்ஷன். ஓகேவா? ஸோ சந்தேகப்படுதல், ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அந்த இடத்துல சந்தேகப்படுறத தான் நம்ம வந்து ஸ்மெல் அ ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இந்த 2 வேர்டு நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், கரெக்டில்? இந்த இடியம்ஸும் ஃப்ரேசஸும் இன்னைக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஹோல் கண்டென்ட் எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு விஷயம் நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஸோ கண்டினியூஸாக ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத உங்களோட ஸ்டடி ஜோனுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. We will see in the next video. Thank you all. Bye bye.